Hi everybody. நேற்றுள்ள வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க, கமெண்ட்ஸும் போட்டிருக்கீங்க. நேற்றுள்ள வீடியோவில் நான் வந்து ஃப்ளையிங் போட் பேப்பர் ஃபோல்டிங் டெக்னிக்ஸில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன். இன்றைக்கி டபுள் டக்கர் போட். என்னடா இன்றைக்கி ஆரஞ்சு கலரில் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? சரி, நேற்று நிறைய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. சரி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணலாமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆரஞ்சு கலர் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி போட் நான் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்க போகிறேன். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை லைக் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இப்போ எப்படி இந்த போட் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போது அதே மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் சிசர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த வாட்டர் வச்சு தான் பேப்பர் எல்லாம் கட்டிங்லாம் பண்ணுவேன். இப்போ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு A4 ஷீட், பட் இன்றைக்கி ஒரு கலர் பேப்பர் வாங்கியிருக்கிறோம், ஆரஞ்சு கலர். ஓகே, இப்போது இதை ஆஸ் யூஷுவல் இது ஒரு A4 ஷீட் தான். இது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பாக ஆக்கணும். ஸோ இதை மாதிரி மடிச்சுக்கலாம். இது நல்லா திக் பண்ணிடுங்க. ஏனுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கடைசியில் உங்களுக்கு. பாருங்கண்ணா, செய்யும்போது தெரியும் உங்களுக்கு. இப்படி நல்லா திக் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா இதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி நல்லா ஃபோல்டிங் உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபோல்டிங்கில் நல்லா ஃபோல்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வாட்டரை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு விடுறோம். இது கலர் பேப்பருங்கனால இதனுடைய டென்சிட்டி வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. பேப்பர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. ஸோ வாட்டர் லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். பார்த்தீங்களா, ஹேண்டே சிசர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பேப்பர் ஒரு எக்ஸாக்ட் ஸ்கொயர் பேப்பர் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம டபுள் டக்கர் போட் செய்ய போகிறோம். டபுள் டக்கர் போட், இதில் 2 சைடும் போட் இருக்கும். நார்மலான போட் மாதிரி கிடையாது, இது டபுள் டக்கர் போட்டோம். இந்த சூரியன் படத்தில் பார்த்துருக்கீங்களா? நம்ம கவுண்டமணி சார் வண்டி ஓட்டுவார், பக்கத்தில் சரத்குமார் வந்து அந்த வண்டியில் சைடில் ஒரு கூடை மாதிரி உட்காந்துருப்பார். நம்ம போட்டே கூடை மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் இது டபுள் டக்கர், அந்த ஸ்கூட்ரு மாதிரி, அந்த காலத்து ஸ்கூட்ரு மாதிரி அது. இப்போ பாருங்கள், எப்படி மடிச்சிட்டேன்னா பாருங்கள், நார்மலாக அப்படி மடித்து இந்த இடத்த அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, ஓகே. இப்போ அதே மாதிரி அந்த சைடு, அப்போ அதே மாதிரி அந்த சைடு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி எக்ஸாக்டாக நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்த நல்லா திக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த லைன் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? இந்த லைன் தெரியுதா? சென்டர் லைன். இந்த சென்டர் லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஈக்குவல் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடும். பாருங்கள், இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடில் இப்படி பேப்பர், இப்படி இருக்கிற பேப்பரை இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் ஆகிடுச்சா? அவ்வளோதான், இப்படி பண்ணியாச்சு. இப்போ கப்பல் ஆக்சுவலாக வரப்போகுது. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ பாருங்கள், இப்போது இப்படி இருக்கிறத இங்கே பாருங்கள், இப்படி வைக்கிருக்கேன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இப்படி ஃபோல்ட் பண்ணுவேன். இந்த சைடு ஒரு ஃபோல்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இப்படி இருக்கிறத இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த போட், டபுள் டக்கர் போட் வந்து ரெடி ஆகிட்டு. எப்படி தெரியுமா? இப்போ பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இதை பிடிச்சி இப்படி ஒரு இழுத்தீங்கன்னா போட்டுடைய ஒரு சைடுடைய ஃப்ரண்ட் போட்டு வந்துருச்சா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், எப்படி இழுக்கணும்னு. இது ரொம்ப சிம்பிள். வந்துச்சா? அவ்வளோதான். இப்போ ஒரு சைடு போட்டுடைய ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சா? இப்போ அதே தான் அடுத்த சைடும் பண்ண போகிறோம். இந்த சைடும் எப்படி வச்சுட்டு இதை இழுக்க போகிறோம்.
போட் எப்படி சும்மா ஜம்முன்னு ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஏதாவது தோணுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு போட். இப்போ அழகான டபுள் டக்கர் போட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். டபுள் டக்கர் போட் எப்படி செய்யணுங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அடுத்தது ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் கிராஃப்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் எல்லோரையும் பார்க்கலாம். பாய்.